இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Today's Bible verse. So the governors and satraps sought to find some charge against Daniel concerning the kingdom, but they could find no charge or fault because he was faithful, nor was there any error or fault found in him. Daniel chapter 6 verse 4. ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு மிகவும் பிரியமான மந்திரி ஒருவரும் இருந்தார். இந்த மந்திரி கடின உழைப்பால் உயர்ந்து மந்திரியானவர். இதை மற்ற அலுவலர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் மந்திரிக்கு எதிரானவர்கள் அரசரிடம் வந்து, அரசே, இந்த மந்திரி எங்கே போனாலும் தன்னோடு கூட ஒரு பெட்டியை கொண்டு போகிறார். அதிலே வைரங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துச் செல்கிறார். வீட்டிலே வைத்தால் கள்ளர்கள் கொண்டு போய் விடுவார்கள் என்கிற பயம். அரசே, நீர் பவனி வரும்போது கூட இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை எடுத்து செல்லுவதில்லையே என்று கோல் மூட்டினார்கள். ஆகவே மந்திரி பிரயாணம் செய்யும் போது ஒரு நாள் அரசர் திடீரென்று குறுக்கே வந்து, இந்த பெட்டியை திறவும், இதில் என்ன இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று கூறினார். உடனே மந்திரி மிகவும் அடக்கத்துடன், நீங்கள் என்னை மந்திரியாக ஏற்றுக்கொள்ளும் முன்னே மகா ஏழ்மையான நிலையில் இருந்தேன். அதை நான் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்பு உடுத்தி இருந்த பழைய கந்தல் உடையை இந்த பெட்டிக்குள் வைத்திருக்கிறேன், பாருங்கள் என்று சொல்லி பெட்டியை திறந்து காட்டினார். அந்த கந்தல் துணியை பார்த்ததும் அரசருக்கு தூக்கி வாரி போட்டது. மற்றவர்களின் பேச்சை கேட்டு மந்திரியை தவறாக நினைத்ததை எண்ணி மனம் வருந்தினார். அதன் விளைவாக மந்திரியை மேலும் உயர்த்தி பொறாமைக்காரர்களை கடுமையாக தண்டித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடும் குற்றமற்றவர்களாகவும் வாழும்போது அவர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய உத்தமத்திற்குரிய பலன் உடனே கிடைக்காமல் போகலாம். பொறாமைக்காரர்களால் அவமானம் அடையலாம். சோர்ந்து போக வேண்டாம். மாறாக உத்தமத்தில் உறுதியாக இருப்போம். அதற்குரிய பலன் நிச்சயம் கிடைக்கும். தேவனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கான பலனை கொண்டு வருவார். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.